உலகெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் எங்கள் வீடியோவை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு 25/8/2024. திருப்பலி முன்னுரை. நற்கருணை நம் ஒற்றுமையின் அருள் அடையாளம். இறை இயேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021-2023 ஆண்டு நடந்த உலக ஆயர் மாமன்றத்திற்கு கொடுத்த தலைப்பு கூட்டியக்க திரு அவை என்பதாகும். குடும்பத்தோடு குழுவோடு திரு அவையோடு இணைந்து பணி செய்வது என்பது மிகவும் நலமானது என்றார். ஆனால் தகவல் தொடர்பு சாதனங்கள், செல்போன்கள் நம்மை தனிமைப்படுத்துகிறது, சவால் நிறைந்ததாய் உள்ளது. இணைந்து வருவது, சேர்ந்து வாழ்வது என்பதே கேள்விக்குறியாய் உள்ளது. நற்செய்தியில் இணைந்து வாழ, பணியாற்ற இயேசு சீடர்களை தயார்படுத்துகின்றார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்ற இயேசுவின் நற்கருணை உரையாடல் அழைக்கப்பட்ட பலரை பிரிந்து போக செய்தது. ஆனால் பேதுரு நிலைவாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளது என்று இயேசுவை நிரந்தரமாக தேர்ந்தெடுத்தார். நற்கருணைதான் நம்மை கூட்டியக்க திரு அவையாக, நல் குடும்பமாக, இறை சமூகமாக வாழச் செய்யும் என்பதை உணர்வோம். நிலை வாழ்வும் தூய ஆவியின் ஆற்றலும் தரும் கூட்டியக்க திரு அவையாக வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். முதல் வாசகம். யோசுவா அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1-2a, 15-17, மீண்டும் 18b. முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயேல் மக்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டதால் யோசுவா இஸ்ரேலின் 12 குலங்களையும் கூட்டி, நான் ஆண்டவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீங்கள் தேர்ந்தெடுப்பது எமோரிய தெய்வங்களையா அல்லது ஆண்டவரையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீண்டு வந்த ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்றார்கள். உண்மை கடவுளிடம் அடைக்கலம் புகுவோம், இறையாசீர் பெறுவோம் என்று கூறும் யோசுவா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாவது வாசகம். எபேசியர் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 21-32 முடிய. இரண்டாம் வாசகம் முன்னுரை. புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் திரு அவைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவையும், குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவையும் ஒப்பிட்டு கூறுகின்றார். கிறிஸ்து திரு அவையின் தலைவராக இருந்து அன்பு செய்து பாதுகாப்பது போல, கணவரும் குடும்பத்தின் தலைவராயிருந்து பேணி காக்க வேண்டும் என்றும், திரு அவை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியும் கணவருக்கு பணிந்து வாழ வேண்டும் என்றும் கூறுகிறார். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. திரு அவையின் தலைவராய் மீட்பளிக்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் இயேசுவை போன்று அன்பின் வழிகாட்டிகளாகவும் ஞானத்தின் உறைவிடமாகவும் விளங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து உலகையும் காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். அவர்கள் அண்டை நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்திட வேண்டுமென்றும், நாட்டு மக்களை வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்த நல்ல திட்டங்களை செயல்படுத்திட வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை வாழ வைக்கும் அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். பெற்றோர்கள் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகளை நீக்கி பிள்ளைகள் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்றும், பிள்ளைகளும் பெற்றோர்களின் நல் வழிகாட்டுதலை பெற்று வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, நாங்கள் ஊடகங்களில் நேரத்தை வீணடிக்காமலும், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமலும், குறுகிய காலத்தில் பொருள் சேர்த்திட வேண்டுமென்று ஆன்லைன் சூதாட்டத்திற்கு உள்ளாகாமலும் உழைத்து வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம்.
வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் கடவுளையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும், அனைவருக்கும் நற்சுகமும் நல்ல வேலை வாய்ப்பும் நல்வளமும் மனமகிழ்வும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.